ஹாய், நான் ஆகாஷ் விஜய். நம்மள நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், ஃபிலிம் மேக்கர் ஆகணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம எந்த கோர்ஸும் படிச்சிருக்க மாட்டோம், ஃபிலிம் ஸ்கூல்லாம் போயிருக்க மாட்டோம். அப்படி ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதை எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற சீரிஸ் தான் இது. இந்த சீரீஸில் ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி ஹவு டு அப்படின்னு உங்களுக்கு வர எல்லா கொஷின்ஸ்க்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்குற கொஷின்ஸை சூஸ் பண்ணி வாரம் ஒரு டாப்பிக்கில் வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். அப்படி இந்த வீக் நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்க டாபிக் ஹவு டு ரைட் அ ஸ்டோரி. ஸ்டோரின்றது ஒரு படத்தோட பேஸ். ஸ்டோரி தான் ஒரு படத்தோட உயிரே. அந்த உயிருக்கு உடம்பு கொடுக்கறது தான் ஃபிலிம் மேக்கிங்கில் இருக்க மற்ற ப்ராசஸ் எல்லாமே. ஸோ நம்ம ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஒன்று, நானும் உங்களை மாதிரி எந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கும் போகாதவன் தான். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க. செகண்ட் திங், நாங்கள் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். உங்களால் ஃப்ரெஷ்ஷாக யூனிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியும்னா இது உங்களுக்கான எபிசோட் கிடையாது. எப்படியாச்சும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடணுன்னு வெறும் பிளான் மட்டுமே பண்ணிவிட்டு எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்காக வீடியோ தான் இது. சரி, ஓகே, இப்போ டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு ஸ்டோரிக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டோரின்றது ஒரு கதை எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே எண்ட் ஆகுதுன்றத 2 லைன்லையோ இல்லை 2 பேஜ்லேயோ சொல்லிடலாம். ஆனால் அதே ஸ்டோரியை சீன் பை சீன் டெவலப் பண்ணி எதை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம், எதை லாஸ்ட்டில் சொல்ல போகிறோம்னு அந்த கதைக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கறது தான் ஸ்க்ரீன் பிளே. இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு 1 டேவை நான் ஒரு படமாக எடுக்க போகிறேன்னு வச்சுப்போம். இப்போது என்கிட்ட மொத்தம் 24 hours நடந்த கதை இருக்கும். அதில் நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தது, டிவி பார்த்தது, சாப்பிட்டது, தூங்குனதுன்னு எல்லாமே இருக்கும். ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதை நான் ஓவர் கம் பண்ணதுன்னு எல்லாமே இருக்கும். இப்போ அது ஒரு படமாக காட்டும் போது நான் எல்லாத்தையும் காட்ட போகிறேன். எதெல்லாம் காட்டினா ஸ்டோரி கன்வே ஆகுமோ, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் தான் நான் காட்ட போகிறேன். அதுதான் ஸ்க்ரீன் பிளே. இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் பிளே எழுதுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை தனியாகவே ஒரு வீடியோவாக பண்ணலாம். இந்த வீடியோவில் ஸ்டோரி எழுதுறதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற எல்லாருக்குமே இருக்கிற முதல் பிரச்சனை இந்த ஸ்டோரி தான். அவங்க எல்லாருக்கும் நாங்கள் முதல்ல சொல்லிக்கிறது, நீங்கள் ரைட்டராக டேரக்டரான்றதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் நல்லா டேரக்ட் பண்ண முடியும், ஆனால் ரைட்டிங்கில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஃபீல் பண்ணாதீங்க, பிரச்சனையே இல்லை. நல்லா எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட போய் கொலாபரேட் பண்ணிக்கோங்க. நம்மளே எழுதி நம்மளே டேரக்ட் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நல்ல ரைட்டர்கிட்ட ஒரு நல்ல கதையை வாங்கி நம்ம டேரக்ட் பண்ணலாம். இப்போது உங்களால் ஒரு ஸ்டோரி எழுத முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது அப்சர்வேஷன். ஆல்ரெடி வந்த படத்துலலாம் ஸ்டோரி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் எந்தெந்த மாதிரிலாம் நம்மளால் எழுத முடியுன்ற பாசிபிலிட்டிஸ் நமக்கு தெரியும். ஒரு ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது. நாங்கள் சில படம்லாம் பார்த்து சில ஷார்ட்கட்ஸை பிடிச்சி வச்சுருக்கோம். அது என்னன்றதை இப்போ சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பிளாட்லேருந்து ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணுறது. அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீனோ இல்லை ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு சிச்சுவேஷனோ ஏதோ ஒன்று சூப்பராக கிடச்சிரும். அதை வச்சு அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ரியேட் பண்ணி புது கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணுவாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஹிந்தியில் வந்த அந்தாதன். அந்த படம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஒரு சீனை எடுத்து அந்த சீனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமே பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த ஒரு சீன் என்னென்னா, ஒரு பியானோ ப்ளே பண்ணுற ஒரு பிளைண்டை ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டில் பியானோ ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. இந்த பிளைண்டும் அவங்க வீட்டுக்கு பியானோ ப்ளே பண்ண போவார். போன இடத்துல தான் தெரியும் அந்த ஒய்ஃபு வேறு ஒருத்தனோட சேர்ந்து அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணிகிட்ருப்பார். இப்போ இந்த பிளைண்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பியானோ ப்ளே பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் சீன். ஆனால் இந்த சீனுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் என்னென்னா, அந்த பிளைண்டுக்கு ஆக்சுவலி அவன் பிளைண்டே கிடையாது, அவனுக்கு கண்ணு தெரியும். இப்போது இந்த சீனை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த சீனை எடுத்துக்கிட்டு இதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இவன் ஏன் கண்ணு தெரியாதவன் மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சீனுக்கு அப்புறமா நடக்க போகிற சீக்வன்ஸ், இவன் இதை பார்த்துட்டு வந்துட்டான், இதுக்கப்புறம் இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. க்ரியேட் பண்ணி இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பெருசாக பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் எதனா ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஃப்ரெண்டு நமக்கு எதனா ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அவன் லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி நடந்துச்சுன்ட்டு அந்த கதையை எடுத்துக்கலாம். இல்லை நியூஸ் பேப்பரில் நியூஸில் பார்க்கக்கூடிய எதனா ஒரு பிட்டு நியூஸாக இருக்கும், ஆனால் அதில் உள்ள ஒரு சம விஷயம் இருக்கும், அதை ஒரு பிளாட்டாக வச்சுக்கலாம். இப்படி ஒரு பிளாட்டை எடுத்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளே க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். இன்னொரு ஸ்டைல் என்னன்னா, ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி அதிலிருந்து ஒரு ஸ்டோரி பெருசாக டெவலப் பண்ணுறது. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது யூனிக்காக ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அந்த கேரக்டரை டிஃப்ரெண்டான சிச்சுவேஷனில் பிளேஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதே ஒரு ஸ்டோரியாக பண்ணலாம். இதுக்கு தமிழ்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மைக்கேல் மதன காமராஜன்ற படத்தில் அந்த ஐயர் கேரக்டரோட எக்ஸ்டென்ஷன் தான் மாதவன் நடித்த நலதமயந்தி.
அந்த ஐயர் கேரக்டர் ஒரு ஃபாரினில் போயிட்டு பாஸ்போர்ட் வீசாலாம் தொலைச்சிட்டா அங்கே எப்படி சர்வை பண்ணும் அப்படின்ற படம் தான் நல்ல தமயந்தி. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய பல்ராம் நாயுடு கேரக்டர். அந்த பல்ராம் நாயுடுன்ற ஒரு சின்ன கேரக்டரை வச்சு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகல, அதை விட்டுருவோம். அப்போது ஒரு கேரக்டரை வச்சு கூட நம்மளால் ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ண முடியும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்ம சொசைட்டியில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி அதில் யாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணி அதை ஒரு கேரக்டராக நம்ம டெவலப் பண்ணணும். இப்படியும் நம்ம ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணலாம். இன்னொரு ஸ்டைல் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரே பிளாட் தான் இருக்கும், ஆனால் அதையே வேறு டைம் ஜோனில் வேறு பேக்ட்ராப்பில் வச்சு சொல்லும் போது வேறு ஸ்டோரி மாதிரி நமக்கு கன்வே ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து வியட்நாம் காலனியும் ஹாலிவுட்டில் வந்த அவதாருக்கும் ஸ்டோரி லைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் பாகுபலி 2வே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சீரியல்ஸில் வரக்கூடிய அண்ணன் தம்பி பிரச்சனை, மாமியார் மருமக பிரச்சனை தான். இது கேட்கறதுக்கு ஃபன்னியாக இருந்தாலுமே பட் இதான் ரியாலிட்டி. ஒரே பிளாட்டை வேறு பேக்ட்ராப்பில் புது புது கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்து அதை வேறு மாதிரி காட்டும் போது அந்த படத்துக்கு புதுசாக ஒரு ஃப்ளேவர் கிரியேட் ஆகி வேறு படம் மாதிரி நமக்கு தெரியும். அப்படி நீங்களே திங்க் பண்ணி ஒரு ஸ்டோரி எழுதுறீங்கன்னா, நாங்கள் இப்போ கேட்கக்கூடிய ஒரு 6 கொஷின்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே தான் ஒரு ஸ்டோரி எழுதணும். ஃபஸ்ட்டு, நீங்கள் எழுதுகிற கதையில் ப்ரொட்டாகனிஸ்ட் யார்? அது ஒரு மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை அது ஒரு ஹியூமன் பீயிங்காக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஆடியன்ஸ் எது கூட கனெக்ட் ஆகி படம் பார்க்கும்போது எந்த கேரக்டரோட ட்ராவல் ஆக போகிறாங்கன்றதில் கரெக்டாக இருக்கணும். அப்படி அந்த கேரக்டரோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட மோட்டோ என்ன, அந்த கேரக்டரோட பிஹேவியர் என்ன, ஐடியாலஜிஸ் என்ன, இப்படி எல்லாமே கிளியராக இருந்தால் தான் அந்த கேரக்டர் ஃப்யூச்சரில் பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸ்க்கு கரெக்டான ஒரு ரீசனிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு, நம்ம ஸ்டோரியோட ஆன்டாகனிஸ்ட் யார் அப்படின்றதுல நம்ம கிளியராக இருக்கணும். இதுவும் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம், இல்லை நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்க்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். இப்போ அந்த பிரச்சனை எந்த லெவலில் இருக்குது அப்படின்றதுல நம்ம கிளியராக இருக்கணும். அதை ப்ரொட்டாகனிஸ்ட் எப்படி வந்துட்டு எதிர்கொள்ள போகிறாரு, அவர் செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன அப்படின்றதுல நம்ம கிளியராக இருக்கணும். ஏன்னா அவரோட பிலீஃபுக்கும் அவரோட ஐடியாலஜிஸ்க்கும் உட்பட்ட மாதிரி தான் அவரோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்க்கார் படம் எடுத்துக்கிட்டோன்னா, சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவரோட ஓட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நல்லா படித்தவர், ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அவர் சட்டத்தில் என்ன வழி இருக்குன்னு தான் பார்ப்பார். அப்படி தான் அவர் வந்துட்டு அந்த படத்தில் ஒரு ரூட் பிடிச்சி போயிருப்பார். அப்படி அந்த கேரக்டர் செய்கிற விஷயம் அந்த கேரக்டரோட ஐடியாலஜிஸ்க்கும் அவங்களோட பிலீஃப்க்கும் உட்பட்டதாக இருக்கணும். தேர்டு முக்கியமான விஷயம், நம்ம எழுதுகிற ஸ்டோரியில் ப்ரொட்டாகனிஸ்ட்க்கு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கணும். அதாவது ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு கான்ஃப்ளிக்ட்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவர் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணும். ஒரே மாதிரி பிளண்ட்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு கேரக்டர் எழுதுனா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஓகே கண்மணி படத்தில் ஆதியோட கேரக்டர் பார்த்தோன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஐடியாலஜிஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பிரகாஷ் ராஜையும் அவங்க ஒய்ஃபையும் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து கிளைமேக்ஸில் அவர் வேறு மாதிரி ஒரு ஆளாக மாறிடுவார். இதுதான் கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, கைதி படத்தில் டில்லின்ற கேரக்டர் ஸ்டார்டிங்கில் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் கிளைமேக்ஸில் தன்னோட பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த கம்மலை அந்த போலீஸோட பொண்ணுக்கு கொடுப்பாரு. இப்போ இந்த கேரக்டர் ஆர்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சேஞ்ச் இருக்குல்ல, இதை தான் நம்ம கேரக்டர் ஆர்க்குன்னு சொல்கிறோம். அப்படி நம்ம எழுதுகிற ஸ்டோரியில் ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு ப்ராப்ளம்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவரோட கேரக்டரில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட், நம்ம ஸ்டோரி என்ன ஜானருன்றதில் முதல்ல கிளியராக இருக்கணும். ஹாரரா, த்ரில்லரா, ஆக்ஷனா அப்படின்றதுல நீங்கள் கிளியராக இருந்தால் தான் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். த்ரில்லர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக காமெடி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு படம் மேலே ஒரு grip இல்லாமல் போயிடும். ஃபிஃப்த் பாயிண்ட், உங்கள் படம் என்ன ஸ்டைலில் இருக்க போது, என்ன கலர் டோனில் இருக்க போதுன்ற எல்லாத்தையுமே ரைட்டிங்லேயே டிசைட் பண்ணிவிடுங்க. என்ன ஸ்டைலில் இருக்க போதுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, அதோட ஷார்ட் டிவிஷன்ஸ் பிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை டைலாக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், இப்படி எல்லாத்தையுமே ரைட்டிங்லேயே கிளியராக பண்ணிட்டீங்கன்னா படம் அவுட்புட் நல்லாயிருக்கும். சிக்ஸ்த்து பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஒன்று ப்ரொட்டாகனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும், இல்லை தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கணும். ப்ரொட்டாகனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்ச நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு மாறுறது, அதை ஷிஃப்ட் பண்ணுறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், படம் தப்பாக போயிடும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனீங்கன்னா உங்கள் ஸ்கிரிப்ட்டு கொஞ்சம் பெட்டராக அமைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு படம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் ஸ்கிரிப்டில் விளையாடலாம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பொருந்தாது. இப்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அது வந்துட்டு ரஃப் டிராஃப்ட். இப்போ ஃபைனல் டிராஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பாயிண்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டைலாக்ல கன்வே பண்ணுற விஷயத்தை விஷுவலாகவே ஃப்ரேமிங்கில் உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு டைலாக்கை கம்மி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விஷுவலாக சொல்லுங்கள். செகண்ட் திங், உங்கள் படத்தில் நீங்கள் எழுதியிருக்க எல்லா சீனுமே படத்தோட ஸ்டோரி டெல்லிங்க்கு ஹெல்ப் பண்ணுதான்னு பாருங்கள். தேவையில்லாத பிளாக்காக ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எவ்வளோ நல்ல சீனாக இருந்தாலுமே ரைட்டிங்லேயே எடிட் பண்ணிவிடுங்க. தேர்ட் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்,
உங்கள் கேரக்டர்ஸ் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே நீங்கள் பேசுகிற மாதிரி எழுதாதீங்க, அந்த கேரக்டராக மாறி எழுதுங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருடனும் போலீஸும் பேசுகிறாங்கன்னா திருடனுக்கு வேறு ஆட்டிடியூட் இருக்கும், போலீஸ்க்கு வேறு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும், எப்படி பேசுன்றதை ஃபீல் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கி அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. இப்போ நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் பெட்டராக ஒரு ஸ்டோரி எழுத முடியும். நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு பர்சனலாக மெயில் பண்ணுங்கள், எங்களோட சஜஷனையும் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஸ்டோரி எழுத ப்ராசஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறது, டைலாக்ஸ் எப்படி எழுதுறது, டேரக்ஷன் எப்படி பண்ணுறதுன்ற எல்லா டாப்பிக்குமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலான்னு இருக்கும். ஸோ மறக்காமல் டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.